சைதாப்பேட்டை வந்து ஒரு கிராமம் தனம் உள்ள ஒரு இடம். நீங்க வந்து சென்னை மாநகரத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சைதாப்பேட்டை போல ஏன் வராதுன்னா, ஒரு கிராமத்தனமும் ஒரு சிட்டியும் கலந்த ஒரு கலவையா அங்க இருக்கும். நீங்க 10 வருஷம் அந்த ஊர்ல இருந்துட்டீங்க வச்சுங்க, சைதாப்பேட்டையில உங்களை பத்தி ஓரளவு அங்க உள்ளவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் விசாரிப்பாங்க, எப்படி இருப்பீங்க கேட்பாங்க. நீங்க சொந்த வீட்டுக்காரங்களாம் சொல்ல வேண்டியில்ல. அப்புறம் வந்து இந்த கிராமத்துல எப்படி இருக்குமா, ஒரு நல்லது கெட்டதுக்கு அத்தனை பேரையும் கலந்துருவாங்க. அப்படி ஒரு தன்மை கொண்டது சைதாப்பேட்டை. 2003 எல்லாரும் சைதாப்பேட்டோட என்ன ஒரு மாதிரியே பார்த்தாங்க. என்னப்பா நீ மயிலாப்பூர் வந்து எப்ப சைதாப்பேட்டைக்கு போனது, எல்லாருமே என்ன பரிகாசம் பண்ணாங்க. நான் அதை பத்தினா நான் கவலைப்படல. கொஞ்ச நாள் பார்த்தாக்க சைதாப்பேட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா பக்கத்திலேயே ரயில்வே ஸ்டேஷன், பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்டு, பக்கத்திலேயே பெரிய மார்க்கெட்டு, என்ன எத்தனை எல்லா வகை மீன் நண்டு எல்லாமே கிடைக்கும்.